அப்போனா இந்த தேர்தல் நின்று அவர் ஜெயிக்கட்டுமே. நான் விஜய்க்கு சேலஞ்ச் பண்ணுறேங்க, விஜயை சேலஞ்ச் பண்ணுறேன். விஜய்கிட்ட 20 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்களா? சொல்ல போனாக்கா அவங்க மறுபடியும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க புஷி ஆனந்த் கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓட்டுருக்கிறவங்க வந்து சேருங்கப்பான்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஏன் இந்த ஐடியாவை சோனல டெக்னாலஜியில் மூலியமாக நம்ம வந்துட்டு வாக்காளர்கள்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி சேர்த்தாங்களே, கவனிக்கலையே நீங்கள்? இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேர்க்கலையே. ஏன் 40 லட்சம் பேர் 2 நாளில் அவங்க சேர்த்தாங்க? ஏங்க இந்த தேர்தலில் அவர் போட்டியிடல? அவர் வந்து அரசியல் களத்தை பார்க்குறாரு, ஆராய்ச்சி பண்ணுறாரு. இவ்வளோ நாள் பார்க்கலையா? அது பாருங்க, பாண்டிச்சேரியில் ஆர்த்தி இந்த குழந்தைய வந்து சீரழிச்சு தான் வந்துட்டு அந்த கஞ்சா தான் அதுக்கு காரணம். கஞ்சாவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் டாஸ்மார்க்கு மூடணுங்கிறது தான் எங்கள் நிலைப்பாடு. இந்த போதை பிரச்சனை இப்போ வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கு அந்த பிரச்சனையில இருந்தால் எல்லாரும் பேசுகிறாங்க. அதுக்கு முன்பே இந்த அரசுக்கு கோரிக்கை வைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் டாஸ்மார்க் மூலமாகவே மது விற்பனை செய்யக்கூடாதுங்கிறத நாங்கள் என்னத்த தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்குது, எதுக்கு இந்த கூட்டணி அரசியல் சீட்டு ஓட்டு எல்லாமே? ஏன் ஒரு வந்து எஃப்ஐஆர் போடுறதே இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், அது வந்து இன்றைக்கி இருக்கிற திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், அல்லது ஒன்றியத்தில் வந்து பிஜேபி இருக்கிற இந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி தான். 10-20 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காரு, என் மீது இன்றைக்கு கல்லை தூக்கி எரிபவர்கள் நாளை என் மீது பூவை தூக்கி போடுவார்கள், பூமாலை பொழிவார்கள் என்று சொல்லியிருக்கார். பிக் பேங் தமிழ் பிபிடி. பிக் பேங் தமிழ் பிபிடி, பெருவெடிப்பு தமிழ், உலக தமிழர்களின் உயிர் துடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நடிகர் விஜய் அவர்கள் ஆன்லைன் ஆப் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் 40 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஏன் இந்த ஐடியாவை சோனல டெக்னாலஜியில் மூலியமாக நம்ம வந்துட்டு வாக்காளர்கள்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி சேர்த்தாங்களே, கவனிக்கலையே நீங்கள்? இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேர்க்கலையே. ஏன் 40 லட்சம் பேர் 2 நாளில் அவங்க சேர்த்தாங்களே? அதெல்லாம் சும்மாங்க, ஒரு ஹம்பக்கு. 40 லட்சம் பேர் ஓட்டு போட்டு காட்ட சொல்லணும் பிஜேபியை. இப்போ விஜய் வந்து இப்போ பண்ணுறதும் ஒரு ஹம்பக்கு தான். விஜய்கிட்ட 20 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்களா? சொல்ல போனாக்கா அவங்க மறுபடியும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க புஷி ஆனந்த் கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓட்டுருக்கிறவங்க வந்து சேருங்கப்பான்றாரு. சும்மா விசிலடிச்சாங்க குஞ்சுங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் 20 லட்சம் பேர் சேர்ந்துட்டோம், 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டோம், கதையாது. விஜய்க்கு நான் சொல்கிறேங்க, அவர் அரசியலுக்கு வரட்டும், அவர் வருவாரான்னு பார்ப்போம். அவர் எவ்வளோ பெரிய வந்து ஒரு பொய்யான ஒரு போலியான ஒரு செய்தியை பரப்புகிறாங்க பாருங்கள். சர்வேரெல்லாம் ஸ்டாக் ஆகிடுச்சான், வந்து சிக்கல் ஆகிடுச்சான், பிரச்சனை ஆகிடுச்சான், இது சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களாம். ஒரு 24 ஹவர்ஸில் 20 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்களாம். அப்போனா இந்த தேர்தல் நின்று அவர் ஜெயிக்கட்டுமே. நான் விஜய்க்கு சேலஞ்ச் பண்ணுறேங்க, விஜயை சேலஞ்ச் பண்ணுறேன். ஒரே நாளில் 20 லட்சம் பேரை உங்களால் சேர்க்க முடியும் என்று சொன்னால் 2024 தேர்தலில் நீங்கள் வந்து நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 5 எம்பியை நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. நீங்கள் வந்து 20 லட்சம் பேர் ஒரே நாளில் சேர்த்திங்கன்னா பார்ப்போம். ஒரு நாள் 20 லட்சம் பேர்னா 10 நாளில் எத்தனை லட்சம் பேர்? 2 கோடி பேரா? 2 கோடி பேர் அவரால் சேர்த்துட முடியும் தானே? ஏன் பயந்துக்கிட்டு போயிருக்காரு? இல்ல தைரியமா வந்துட்டு ஓகேவா வீடியோ வெளியிட்டு இருக்காரு, எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓப்பனா வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டுருக்காரு. ஏங்க இந்த தேர்தலில் அவர் போட்டியிடல? அவர் வந்து அரசியல் களத்தை பாக்குறாரு, ஆராய்ச்சி பண்றாரு. இவ்வளவு நாள் பார்க்கலையா? ஸ்ட்ராட்டஜி அமைப்பாரு. அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயசு நெருங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இவ்வளவு நாள் அவர் அரசியலை பார்க்கலையா? என்னன்னு வந்து கவனிக்கலையா? இது என்ன கட்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு நான் வந்து 2 வருஷம் கழிச்சு வந்து நான் தேர்தலுக்கு தான் வருவேன். இல்ல முழுமையா ஈடுபடணும் இல்லையா? திரைப்படத்தெல்லாம் விட்டுட்டு வந்து முழுமையா ஈடுபடணும். முழுமையா ஈடுபடும் போது வர வேண்டியது. இப்போ என்ன அவசரம் அவருக்கு? என்ன நிர்பந்தம்? என்ன நிர்பந்தம் அப்படின்னா இப்போ இருந்தே மக்களுக்கு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இல்ல என்ன நிர்பந்தம்னா இப்போ சொல்லட்டும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கட்டும். இப்போ யாருக்கு ஓட்டு போன்னு சொல்லட்டும். அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாருங்க. ஒரு சாதாரண வந்து ஒரு குடிமகனே வந்து இன்னாருக்கு ஓட்டு போன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ அரசியலில் அவருக்கு ஆர்வம் இருக்கிறது, இந்த நாட்டை வந்து நல்ல விதமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு, ஊழல் இருக்கக்கூடாதுங்கிறாரு, வளர்ச்சியான நாடுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்தியா வளர வேண்டாமா? இந்தியாவுக்குள்ளே தானே தமிழ்நாடு இருக்குது. இப்போ இந்தியாவுக்கான தேர்தல் நடக்குதுல்ல, பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடக்குதுல்ல. இப்போ பாராளுமன்றத்துக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் விஜய் சொல்லணுமா இல்லையா? இவரை நம்பி இருக்கிறப்ப இப்போ இருக்காங்கல்ல, அவங்க தொண்டர்கள்லாம் இருக்காங்கல்ல,
அவங்க இந்த தேர்தலில் வாக்களிப்பாங்களா வாக்களிக்க மாட்டாங்களா? வாக்களிப்பாங்கல்ல. யாருக்கு வாக்களிக்கணும்னு அவர் சொல்லணுமா இல்லையா? அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்றதும் சொல்லாததும் அவருடைய விருப்பம் தானே. அவர் சொல்லணும். ஏன்னா அரசியல்னு ஒன்று வந்துட்ட பிறகு, நான் ஒரு கட்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு, ஒரு கட்சிக்கு லெட்டர் பேடை வந்து அடிச்சிட்ட பிறகு, தமிழக வெற்றி கழகத்தில் இக்க விட்டுட்டு அடித்தாலும் சரிதான், அடிச்சிட்டார்ல, அடிச்சிட்ட பிறகு கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் வர்ற 2024 தேர்தலில் யாருக்கு அவருடைய தொண்டர்கள் இந்த ஒரு நாள்ல சேர்ந்த 20 லட்சம் பேர் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் சொல்ல வேண்டும். இல்ல, தன்னோட தொண்டர்களை தனது கட்சிக்கு தான் வந்துட்டு ஓட் பண்ண சொல்ல முடியும். மத்த கட்சிக்கு எப்படி ஓட் பண்ண? அப்பனா இந்த தேர்தலில் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லட்டும். என் கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். அவருக்கு உரிமை இல்ல சொல்லணுங்க. அப்பனா இப்ப வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கிட்டு என்னத்துக்கு உட்கார்ந்துக்கணும் சும்மா? அவர் வந்து ஆராய்ச்சி பண்றாரு, களத்தை வந்துட்டு அலசி ஆராயறாரு, என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது. அது சாதாரண மனிதன் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்றது. சினிமா உலகட்டு முழுமையா வெளியே வரணும், அதுக்கெல்லாம் ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கிறாரு. அது டைம் பீரியட் எடுத்த பிறகு நீங்க அனௌன்ஸ் பண்ண வேண்டியது. ஏன் இப்போ அவசரப்பட்டு அனௌன்ஸ் பண்ணீங்க? அப்ப என்ன நிர்பந்தம்? யார் உங்களை அனௌன்ஸ் பண்ண சொன்னா? உங்களுக்கு பின்னாடி யார் உங்களை இயக்குறா? நான் வந்துட்டேன் அப்படின்னு எல்லா கட்சிக்கு காமிக்கிறதுக்காக. வந்துட்டாங்கன்னா வந்துடணுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். பார்லிமெண்ட் தேர்தல் வரப்போதில்ல, அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா? பார்லிமெண்ட் தேர்தலில் உங்கள் நிலைப்பாடை சொல்லுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கான நீங்கள் தலைவராக வர்றீங்களா இல்லையாங்கிறது மக்கள் பார்க்குறதுக்கான ஒரு சோதனை கூட வச்சுங்க. அது உங்களுக்கு கடமை கூட. ஒரு அரசியல் கட்சின்னு ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்ன பிறகு வர்ற தேர்தலில் ஒரு தேர்தல் கட்சி வர்ற தேர்தலில் உங்கள் தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. அப்படின்னா நீங்கள் யாரையோ குழப்புறீங்க. யாருக்காகவே வந்து இது தொடங்கியிருக்கிறீங்க. அது யார்? நான் குற்றம் சாட்டுறேன், அது பிஜேபி. யார் அரசியல் கட்சி தொடங்கினாலும் பிஜேபி தான் இருப்பாங்களா? நிச்சயமா பிஜேபி. நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் அவர் வந்து இப்போ பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட சொல்லட்டுமே? பிஜேபி ஓட்டு போடாதுன்னு சொல்லுவார் அவரு? பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட சொன்னா அப்போ ஒரு பிஜேபி சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? நம்ம ஒத்துக்கிறோம். அதான் நாங்கள் கிரைட்டீரியா இந்த தேர்தலில். எத்தனையோ பேர் சொல்கிறாங்கல்ல, வெளியில் இருக்கிற அமைப்புகள் கூட சொல்லுதில்ல. ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்த நீங்கள் சொல்லணுமா இல்லையா? அது உங்கள் கடமையா இல்லையா? அப்போ யாரை ஏமாத்துறதுக்கு நீங்கள் இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? அப்போ இதுக்கு முன்னாடி கட்சிக்கு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாம் இந்த கட்சிக்கு ஓட் போடாதீங்க, இந்த கட்சிக்கு ஓட் போடுங்கன்னு வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்களா? அவங்களுக்கு யார் சொல்லல? எல்லாரும் கட்சிக்கு தான் ஓட் போடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு போடுங்க, இதுக்கு போடாதீங்க, மற்ற கட்சிக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது என்னன்னா, தேர்தலில் பங்கேற்காத அமைப்புகள், நீங்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு அமைப்புகள் கூட காலகட்டங்களுடைய சூழலை வந்து கருத்தில் கொண்டு, நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாதது எப்படி சரியானது? சரி, அதெல்லாம் சொல்கிறீங்க பிஜேபியோட கொள்கை சரியில்லை, கோட்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி காலங்காலமாக அந்த போதைப் பொருள் கடத்தல், அதனால பல இன்னல்கள்லாம் நடந்துட்டுருக்கு, குற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அதையே வந்துட்டு இன்னும் உங்களால் ஒழிக்க முடியல. ஒழிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக வந்து போதைப் பொருளை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, தெருவுக்கு தெருவு கஞ்சா வந்திருக்கு, நாங்களே சொல்கிறோம். சின்ன சின்ன பசங்க கையில் இருக்குது. சின்ன எங்கள் தெருவில் கஞ்சா இருக்குங்க. ஒரு குக்கிராமம், நான் ஒரு குக்கிராமத்தில் ஒரு சின்ன தெருவை சார்ந்தவன். அந்த தெருவுக்குள்ளே கஞ்சா இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசும் ஒன்றிய அரசும் உடனடி நடவடிக்கை எடுக்கணும். அது பாருங்கள், பாண்டிச்சேரியில் ஆர்த்தி அந்த குழந்தைய வந்து சீரழிச்சு தான் வந்துட்டு அந்த கஞ்சா தான் அதுக்கு காரணம். கஞ்சாவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் டாஸ்மார்க்கு மூடணுங்கிறது தான் எங்கள் நிலைப்பாடு. நீங்கள் தான் டாஸ்மார்க் மூடணும்னு போராட்டம் ஆரம்பிச்சதே, அதாவது உங்கள் கூட்டணி திமுக. ஏன் நாங்கள் விடுதலை சிறுத்தைகளை தனி போராட்டங்களை பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். டாஸ்மார்க்கை மூடப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அதை வந்து செய்யணுங்கிறத நாங்கள் கோர்றோம். நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறோங்கிறதுனாலேயே இந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் வைக்க மறுக்கிறோம்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த போதை பிரச்சனை இப்போ வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கு அந்த பிரச்சனையிலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. அதுக்கு முன்பே இந்த அரசுக்கு கோரிக்கை வைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். நீங்கள் டிஜிபி கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். எனக்கே தெரியும், நான் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது எங்கள் தலைவர் டிஜிபி வந்து அப்போ சைலேந்திர பாபு சார் இருந்தார். அப்போ வந்து அவர்கிட்டே சொன்னார், எல்லா இடத்துலையும் ஒரே கஞ்சாலாம் பரவி இருக்குங்க, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த நீங்கள் நடவடிக்கை உடனடியாக எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் பக்கத்தில் உட்காந்தேன். ஒரு வேற இப்போ வந்துட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு RN ரவிக்கு வந்து பரிந்துரை செய்திருக்கிறார் புழக்கத்தை கட்டுப்படுத்தணும்ட்டு. நீங்கள் ஏன் உங்கள் திமுக கூட்டணிக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்காம அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணாமல் இருக்கீங்க? அதிமுக ஆட்சியில் இருக்கும்பொழுதும் அதை செஞ்சுருக்கணும்ல, அவர் கட்டுப்படுத்திருக்கணும்ல, வரவிடாமல் தடுத்துருக்கணும்ல. அதெல்லாம் அரசியல் இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் சொல்ல, நாங்கள் எப்போதும் போதைக்கு எதிரானவர்கள். கஞ்சா போன்ற, கோகைன் போன்ற, இன்னும் டாஸ்மாக்கு எதிரானவர்கள். நாங்கள்
டாஸ்மார்க் மூலமாகவே மது விற்பனை செய்யக்கூடாதுங்கிறத நாங்கள் உறுதியாக அப்புறம் இருக்கிறோம். என்னத்த தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்குது, எதுக்கு இந்த கூட்டணி அரசியல் சீட்டு ஓட்டு எல்லாமே? இல்லை, நாட்டில் வந்து உடனடி தேவை, நீண்டகால தேவைன்னு ஒன்று இருக்குது. என்ன அந்த தொலைநோக்கு பார்வை, இன்னைக்கு உடனடி பார்வைன்னு ஒன்று இருக்குது. நட்பு முரண், பகை முரண் ஒன்று இருக்குது. சரி. இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சிக்கல் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற பிஜேபி தான். ஓகே. சமூக நீதி இன்னைக்கு வந்து நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் அதுக்கு காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம், அது வழங்கியிருக்கிற சமூக நீதி, அது வழங்கியிருக்கிற கல்வி, அது வழங்கியிருக்கிற எனக்கு உரிமை. அந்த உரிமையால் தான் நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். இப்போ இதுக்கு எதிரானவர்கள், இந்த சமூக நீதிக்கு எதிரானவர்கள் பிஜேபி. அவங்க பிஜேபி அப்புறப்படுத்துவதற்கு நாங்கள் இங்கே வந்து நட்பு சக்திகளோடு, அதுக்குள்ளே எத்தனை முரண்பாடு இருந்தாலும் எது முதன்மை நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பிஜேபியை வீழ்த்துவது, ஆர்எஸ் சங்க பரிவாரங்களுடைய கொட்டத்தை அடக்குவது, அவருடைய ஆதிக்கத்தை தகர்ப்பது என்பதுதான் முதன்மையானது. ஆகவே வந்து இதெல்லாம் ரெண்டாம் பட்சம்ன்றீங்க. இதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு சொல்ல. முதன்மை தேவைனா உயிருக்கே ஆபத்துங்க. முதல்ல உயிரை காப்பாற்றணும். அப்போ தானே அந்த பொண்ணு செத்து போச்சேங்க, கஞ்சா அடிச்சுட்டு தானங்க கற்பழிச்சிட்டு இருக்காங்க 4 பசங்க. அதனால தான் நாங்கள் கோரிக்கை. உயிர் போயிருக்கே. இல்லை, ஆமாம், அது மிகப்பெரிய வேதனையான ஒரு சம்பவம். இப்படிப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் நடப்பதை ஏற்கவே முடியாது. அதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் உடனடியாக அது குறித்து அறிக்கை வெளியிட்டார். கடுமையான தண்டனை கொடுக்கிற மாதிரி சட்டம் வந்து போடவே மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு அரசு. கடுமையான தண்டனைக்கான சட்டம் இருக்கு. அவனை பிடிச்சி அதில் சட்டத்தை முன்னாடி நிறுத்தி அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க பொறுப்பு. ஆமாம், நிச்சயமா இதில் மரண தண்டனை கொடுக்க வேண்டிய விஷயம் தான். மரண தண்டனை கொடுக்கல, இனிமே தானங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்துல எதுலையுமே கொடுக்கலையே. இல்லை, அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. அது வந்து காவல்துறை உரிய ஆதாரங்களை, சாட்சியங்களை திரட்டணும், அதை வந்து சரியாக நடத்தணும். இல்லை, எஸ்சி எஸ்டி ஆக்டில் அந்த சிக்கல் இருக்குல்ல, முரண்பாடு இருக்குல்ல. நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கையை வந்து அரசுக்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. வந்து எத்தனையோ வன்கொடுமைகள் நடக்குது. வன்கொடுமை நடக்கிற இடத்துலலாம் ஒழுங்காக இங்கே தீர்ப்பு வழங்கப்படுதான்னா தீர்ப்பு ஒழுங்காக வழங்கப்படுறதில்ல. ஏன் தீர்ப்பு வழங்கப்படுறதில்லைன்னா ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதில்ல. ஏன் ஒரு வந்து எஃப்ஐஆர் போடுறதே இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி தான். அது வந்து இன்றைக்கி இருக்கிற திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், அல்லது ஒன்றியத்தில் வந்து பிஜேபி இருக்கிற இந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி தான், அல்லது காங்கிரஸ் இருந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி தான், இந்த சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது. அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்த்திக்கு நேர்ந்த இந்த கொடுமையை இழைத்தவர்கள், அந்த கொடுமையை இழைத்தவர்களை சட்டத்திற்கு முன்பு நிறுத்தி அவருக்கு உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கமே அந்த குற்றவாளிகளுக்கு நாங்கள் வந்து ஆஜராக மாட்டோம்னு மறுத்திருக்கிறாங்க. இது பொது சமூகத்திற்கு எதிரான இந்த குற்றம். இந்த குற்றத்தை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு, அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையில் இந்த வழக்கை வந்து துரிதப்படுத்தி அந்த குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை என்னவோ அதை வந்து பெற்றுக் கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கிறார். அதை நானும் உங்கள் மூலமாக வலியுறுத்துகிறேன். திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் நிற்கிறார் இல்லைங்களா? இப்போ வன்னியருடைய ஆதிக்கம் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. அதை மீறி இந்த வாட்டி வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே வந்து வன்னியர் அல்லாதவர்கள், தலித்துகள், அங்கே இருக்கிற எல்லா சமூக மக்களும் ஓட்டு போட்டு தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் வந்து அதில் எந்த சிக்கலும் கிடையாது. இன்றைக்கி வன்னியர் என்பது ஏதோ எங்கள் கட்சிக்கு எதிரானவர்கள் மாதிரி நீங்கள் பாமகவுடைய ஆதிக்கத்துக்குள்ள வன்னியர்கள்லாம் இருக்காங்க. அப்படி எல்லா வன்னியர்களும் பாமக ஆதிக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் வந்து எல்லா சமூக மக்களும் இருக்காங்க. அப்படி தான் வன்னியர் மக்களும் எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. எங்கள் கட்சியிலே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். திருப்பூரூர் எம்எல்ஏ எஸ்எஸ் பாலாஜி எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். என்னை போல் அவரும் ஒரு துணை பொதுச் செயலாளர். அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதே போல் வந்து எங்களுடைய கட்சியில் பல இளைஞர்கள், பல்வேறு சமூகங்களை சார்ந்த இளைஞர்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க. அங்கனூர் சிவான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அரியலூர் மாவட்ட செயலாளர். ரைட்டுங்களா? இப்போ துணை பொதுச் ஒருத்தர் சொன்ன மாவட்ட செயலாளர் சொன்னேன். அப்படி பல வந்து இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாருமே இந்த கட்சிக்குள்ளே இருக்காங்க. சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள்லையும் வந்து எங்கள் கட்சியில் இருக்காங்க. அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி அவங்க ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கன்னு கேள்விங்கிறது வந்து இது ஏற்புடைய கேள்வி அல்ல. காரணம் ஓட்டு போடுவாங்க. வன்னியர் மக்கள் அதிகமாக இருக்காங்க, பாமகவும் அங்கே இருக்காங்க. ஸோ அதை தாண்டி வெற்றி பெற முடியுமா அப்படின்றது இல்லைங்க. அதாவது அங்கே இருக்கிற வன்னியர் சமூகத்து மக்கள் திமுகவிலையும் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே. இப்போ பாமகவில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. அப்படி இருந்தாலும் கூட நியாய உணர்வு கொண்டவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. யார் வந்து சரியான நமக்கு தொகுதிக்கு
அல்லது இந்த மக்களுக்கு பாடுபடுவார்கள்னு அவங்களுக்குமே தெரியும். இப்போ எங்கள் தலைவரை பொறுத்தளவுக்கு அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இன்றைக்கி வந்து மாறியிருக்காரு. இவர் மீது சொல்லப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து மோசடியானது, பொய்யானதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அவருடைய செயல்பாட்டினால். எங்கள் தலைவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் அதை நிரூபித்து கொண்டிருக்கு. எங்கள் தலைவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காரு, என் மீது இன்றைக்கு கல்லை தூக்கி எறிபவர்கள் நாளை என் மீது பூவை தூக்கி போடுவார்கள், பூமாலை பொழிவார்கள் என்று சொல்லியிருக்காரு. அப்படி தான் இன்றைக்கி வந்து முன்னாடி அவரை வந்து தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, தவறாக வந்து முத்திரை குத்துனாங்க. அதுவெல்லாம் இன்றைக்கி இல்லை. அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர், அனைவருக்குமான ஒரு தலைவர் என்பதை இன்றைக்கி நடக்கிற செயல்பாடுகள், இன்றைக்கி அவரை ஏற்றுக்கிற மக்களை வச்சே நீங்கள் பார்க்க முடியும். அதனால் வந்து நிச்சயமாக சிதம்பரம் தொகுதி அவருடைய சொந்த தொகுதி. அவங்க ஊர் அங்கனூர் வந்து சிதம்பரம் தொகுதிக்குள்ளே தான் இருக்குது. அந்த தொகுதியில் நிச்சயமாக வெற்றி பெறுவார். பிஜேபி சங்க பரிவாரங்கள் போன்ற சில பகைவர்கள், அரசியல் பகைவர்கள் தவறான ஒரு புரளியை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இவர் அங்கே நின்னா ஜெயிப்பாரா? செய்திகள் அப்படிதான் பேசப்படுது. பாமக இருக்கிறதுனால விசிகா இந்த வாட்டி ஜெயிக்கிறது கஷ்டம் அந்த தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த கேள்வி. ஏற்கனவே பாமக எங்களுக்கு எதிரான வலுவான கூட்டணியில் தானே இருந்தாங்க, ஜெயிச்சு தானே வந்தோம். ஏற்கனவே பிஜேபி, பாமக இன்னும் பல கட்சிகள்லாம் சேர்ந்து இருந்தாங்க. அதை எதிர்த்து தான் எங்கள் தலைவர் ஜெயிச்சிருக்காரு. அதனால் வந்து இன்றைக்கி பாமகவை பொறுத்தளவுக்கு வலுவிழந்து இருக்கிறது. இன்றைக்கி அரசியலில் அவர்களை சீண்டுவதற்கு ஆட்கள் கிடையாது. அதனால் இங்கே வந்து 2 பக்கமும் பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்கங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதிமுகட்டையும் போய் பேசுகிறாங்க, பிஜேபிட்டையும் பேசுகிறாங்க. அதிமுகட்ட வந்து பேரம் படிக்கலன்ட்டு இப்போ பிஜேபிகிட்ட பேசுகிறதுக்கு அன்புமணி இன்றைக்கி இப்போ போயிருக்காரு, டெல்லியில் இருக்கிறார். அவர்கள் மீது வன்னியர் சமூக மக்களுக்கே வந்து நம்பிக்கை குறைந்திருக்கிறது. எங்கள் தலைவர் மீது அனைவரும் நம்பிக்கையும் அதிகரித்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவார், வெற்றி வாகை சூடுவார். சென்ற முறை பெற்ற வாக்குகளை விட இந்த முறை பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். குறைந்தபட்சம் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ. பிக் பேங் தமிழ் BBT